சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் 65. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இறால் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறால் 65 செய்யறதுக்கு 1/2 kg இறால் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இறாலை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மேலே இப்படி லைட்டாக கோடு போட்டிங்கன்னா உள்ளார குடல் பகுதி இருக்கும், அதை இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுது 1½ டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது கலருக்காக தான், உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் தான். அடுத்ததான் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பழம், இது அரைப்பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கோங்க. லாஸ்டா ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இறால் சேர்த்த உடனே அதுலேருந்தே நிறைய தண்ணி விடும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்டே நல்லா வாஷ் பண்ணி வச்சிருந்த இறால் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. மறுபடியும் ஒரு தடவை இந்த இறாலோட மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடவே கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாவோட இறால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இறால்லாம் சூப்பராக ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இறால் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச இறால் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துருங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா இறால் சீக்கிரமாக கருகிடும். அதனால ஆயிலை மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த இறால் பொரியறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷமே போதும். ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளாரியே இறால் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இறால் சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்பவே டேஸ்டியான இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திடுங்க. மீதி இருக்க இறால் எல்லாத்தையுமே இதே போலவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், அடுத்த பேட்ச் இறாலும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. லாஸ்டா ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி பொரிச்ச கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு வச்சிருக்க இறால் மேல சேர்த்துட்டீங்கன்னா இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி இறால் சாப்பிட இன்னமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், சுட சுட சூப்பரான இறால் 65 ரெடி. இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான ரெசிபி என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.